உங்கள்கிட்ட வந்து லக்ஷ்மி என்ன நடந்து கொண்டு இருப்பதாக பார்க்குறீங்க? இந்த அதிமுக பாஜக ரெண்டுலேயுமே சந்திப்புக்கு பிறகு திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்கள்? ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விரைவில் அது வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஒரு மாதத்துக்கு இடையில இல்லைனாலும் க்ளோஸ் டு எலெக்ஷன்ஸ் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்ற அறிவிப்பு வெளியாகவும் தெரியுது. ஆனால் இதில் வந்து ரெண்டு தரப்புக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல. அதிமுக என்ன கண்டிஷன்ஸ்னு யாரும் ஒன்றும் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படாதபோது வெளிப்படையாக எதுவுமே செய்தியாக வெளியில வரல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அந்த டிமாண்ட் என்னன்னா, ஏற்கனவே கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சிக்குள்ளாக இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது அவங்களோட ஒரு மிகப்பெரிய டிமாண்ட். அது போக வந்து அவங்களுக்கு யுனைடெட் ஏடிஎம்கே, அதாவது ஆனா டிடிவி அதுக்குள்ள வருவாரான்னு எனக்கு தெரியல. தனியா ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருன்ற போது மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை பிஜேபி முன்வைக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று வந்து அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை இல்லை வந்து அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, மாநில தலைமையை நீங்க மாற்ற வேண்டும். ஏன்னா மாநில தலைமை வந்து மாநில தலைமை தான் அந்த 2023 அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு காரணம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லது அது வந்து அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான செய்தி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதைத்தான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சொல்றாங்க. அதனால மாநில தலைமையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதற்கு பிறகு இந்த ரெண்டுலையுமே கூட்டணி அப்படின்னு வந்தாலும் இது ஒவ்வொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. அப்ப அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை பாஜகவோ அல்லது பாஜகவோட உட்கட்சி பிரச்சனை அதிமுகவோ எப்படி சொல்ல முடியும்? அதாவது அலையன்ஸ்குள்ள வரும்போது சில சிக்கல்களை அயன் அவுட் பண்ணிக்கிட்டா இன்ட்ரா பார்ட்டி ஃபியூடா இருந்தாலும் இல்ல இன்டர் பார்ட்டி ஃபியூடா இருந்தாலுமே அதை அயன் அவுட் பண்ணிக்கிட்டா ரெண்டு பேருக்குமே அது வந்து சௌகரியமான, அதாவது ஒரு ஸ்மூத்தான ஒரு அலையன்ஸா இங்க தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்றது ரெண்டு தரப்புல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா அதுக்கு தான் நான் வரேன். மாநில தலைமையை மாற்ற வேண்டும் அப்படின்னு அதிமுக தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அதை உடனடியாக, அதாவது டெல்லி தலைமை உடனடியாக அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு அண்ணாமலை மிகப்பெரிய காரணம். 2023 ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணியில் இருந்திருந்தால் அந்த 2024 தேர்தலை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணின தொகுதிகள் குறைச்சலாக தான் இருந்திருக்கும். இந்த 11.3% அப்படின்ற இந்த எண்ணிக்கையில் அவங்களுக்கு ஓட் ஷேரும் கிடைச்சிருக்காது. இது வந்து நம்ம எல்லாரையும் விட டெல்லி தலைமைக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை ஒருவேளை மாற்றினாலும் அவரோட ரோல் வந்து ரொம்ப குரூஷியலா இந்த 2026 எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். அதை தான் பாரதிய ஜனதா கட்சி டெல்லி தலைமையும் அவரிடம் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். மாநில தலைவராக அவர் தொடரவில்லை என்றாலும் மாநில அரசியல் அவரோட ரோல் இருக்கும். மாநில அரசியல்லையும் சரி, கட்சிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயும் சரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை விட டெல்லி தலைமைக்கு நல்லா தெரியும் அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்ட்டியினுடைய growth இங்க எப்படி இருந்திருக்குன்னு. இன்னொன்னு, அங்க வந்து டெல்லிக்கு அவர் போன பிறகு அவருக்கு எதிரான ஒரு மனநிலையில டெல்லி தலைமை இருப்பதாக அப்படியெல்லாம் வந்து வெளியில செய்திகள் வருது. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அது மாதிரியான எந்த நிகழ்வும் அங்க நடக்கல. இங்க சொல்றது போல அமித்ஷா வந்து அவரை திட்டினாரு, இல்ல வந்து பேச்சு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவரே வெளியில வந்து சொன்னாரு, அதாவது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லா டேட்டாவும் நான் கொடுத்திருக்கேன், டீட்டெயிலா கொடுத்திருக்கேன்னு அண்ணாமலை அவர்களே சொன்னார். இப்போ அண்ணாமலை சொன்னது முழுக்க உண்மை. தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏன் இந்த செய்திகள் அதிகமா வந்திருக்கு அப்படின்னா, ஒன்னு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் சொல்றாரு, ஒரு தொண்டராகவும் பயணிக்க நான் தயாரா இருக்கிறேன். அவர் தொண்டராக பயணி, அது வந்து அவர் தன்னடக்கம் காரணமாக இல்ல. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, கட்சி பெரிதா நாடு பெரிதானா நாடு பெரிதுங்கிற இடத்துக்கு வர வேண்டி இருக்குங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்றாரு. அதை தான் கட்சி விரும்புதுன்னா அதை நான் செய்வேங்கிறார். அப்ப அவர் கட்சி வளர்ச்சின்னு பார்த்தாலும் நாட்டுக்கு என்ன அவசியம் இன்னைக்கு கூட்டணி அப்படிங்கிறத மறைபொருளா சொல்றாரா அப்படிங்கிறதாவும் அதுல நம்ம
ஆமா, அதை நம்ம புரிஞ்சுக்கதான் வேணும். ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணி இல்லை அப்படின்னா பிஜேபிக்கு நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர சட்டமன்றத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை இல்லாமல் போகும் அப்படின்றது இங்க மாநில தலைமைக்கும் தெரியும், டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹைகமாண்டுக்கும் கண்டிப்பா தெரியும். இந்த ஒரே ரீசனுக்காக தான் அவரை வந்து ரீட்டைன் பண்ணல அப்படின்னாலும் அவருக்கான ஸ்பேஸை வந்து கட்டாயம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு வந்து அப்படி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருந்ததா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவர் பேசினதா நான் நினைக்கிறேன். பட் இமீடியட்டா இன்னைக்கு ஏன் திடீர்னு தொடர்ச்சியா அவர் மாற்றம் அப்படிங்கிற விதமான செய்திகள் எல்லா இடங்கள்ல இருந்தும் நீங்க வந்து அதை அப்படி நேற்றைக்கு வந்த செய்தி, நேற்றைக்கு 2-3 செய்தித்தாள்கள்ல வந்த செய்தி வந்து காரணம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த சந்திப்புகள் நடந்திருந்தாலுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு 2 நாட்கள் ஆகியிருக்கு. அதுக்கு பிறகுதான் நம்ம செய்தியாளர்கள் எல்லாம் இதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னும் அவங்களுக்கு இப்ப மாநில தலைமையை அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல யாருன்ற குவெஸ்டனும் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கான ஆளையும் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பாக்கி, ஒரு 27ஆம் தேதி சந்திப்பு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு தான் அதுக்கு பிறகு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் உள்ளிட்ட அம்சங்கள் கவனத்துக்கு உரியதாக மாறும்போது இந்த செய்திகள்லாம் அடுத்தடுத்து வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல நாட்களாக டெல்லியும் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டையும் பார்க்குறீங்க. அதாவது அண்ணாமலை மாற்றப்படுவார்னு 2-3 முறை இதுக்கு முன்னாடி பரப்பப்பட்டது, செய்தி பரப்பப்பட்டது. உதாரணத்துக்கு லண்டனுக்கு போயிட்டு இருந்தபோது கூட திரும்பி வரும்போது அவர் முன்னாள் பாஜக தலைவராக இருப்பார், இன்னார் வருவார் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க யூகத்தில் சொன்னாங்க. அப்போது ஒரு குழு, அதில் என்னன்னா ஒரு ஒருங்கிணைப்பு குழு தான் போட்டிருந்தாங்க. அப்போ குழு இருந்தாலே அப்போ தலைவர் திருப்பி வருவாருன்னு தான் அர்த்தம். அது அல்ல, அப்படிதான் இருந்து சொல்லப்பட்டா கூட என்ன பண்ணாங்க, இந்த குழுவில் யாராவது ஒருத்தர் ஆக்கிடுவாங்க, அண்ணாமலை வந்து முன்னாள் தலைவராக தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஊடகத்தில் நாம் இப்போ பரவலாக பேசப்பட்ட கருத்து அது. ஆனால் அப்போதெல்லாம் கூட இந்த அதிமுகவுடன் நெருக்கமான நிலையை பாஜக ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இப்போது தேர்தல் நெருங்குவதுன்னா 1 வருஷம் இருந்தால் கூட இப்போது வந்து அதுக்கான சூழல் உருவாகி வருவதாக பாஜகவினுடைய தேசிய தலைமை கருதுகிறது. கடந்த முறையெல்லாம் அண்ணாமலை மாற்றப்படுவார், பிரச்சனை ஏற்பட்டதையே இன்னொரு ஊடக செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எடப்பாடியே போய் வந்து பாஜக தமிழ்நாடு பாஜக தலைமை பதவியிலேருந்து அவர் நீக்கணும்னு டிமாண்ட் வச்சதாலும் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனால் அப்போதைய சூழல் கூட அவர் மாற்றுவதற்கு இன்னைக்கு சூழல் மாறி இருக்குன்றீங்க. இப்ப மாறி இருக்குன்னா வித் த கன்சென்ட், அவருடைய அனுமதி, அவருடைய விருப்பத்தின் பேர்ல நீங்க வந்து கொஞ்ச நாள் ஒதுங்கிடு. நாம இப்ப நமக்கு ஒரே டார்கெட் வந்து டிஎம்கே டிஃபீட் பண்ணணும், சட்டப்பேரவை. அண்ணாமலை கடந்த காலங்களில் சொல்லி வந்தது பாருங்களேன், 2026 பாஜக ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. 26 பாஜக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி. அது பாஜக இப்ப மக்களவை தேர்தல் கூட கூட்டணியோட தான் இருந்தது, அது ஒரு பக்கம். ஆக பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அது இல்ல. அமித்ஷா கூட என்டிஏ என்று அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் என்டிஏன்னு தான் சொல்றாரு. அமித்ஷா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு முடிஞ்ச உடனடியாக போட்ட பதிவுல, ட்விட்டர் பதிவுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படிதான் சொல்லியிருக்காரு. இது புதுசு அல்ல. 2021 இதே அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி தான்